வாங்க செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு சீக்கிரமாவே பழசெல்லாம் ஞாபகம் வந்து விஜயோடையும், குழந்தையோடையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. குட்டி காவேரி, காவேரி கிட்ட கெஞ்சி கேட்டதுனால, காவேரியால விஜய் வீட்டுக்கு டின்னர் வர்றதுக்கு மறுக்க முடியல. உடனே சரிடா நான் வந்துடுறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரியும், சாரதாவும் விஜய் வீட்டுக்கு டின்னருக்காக வர்றாங்க. இங்க எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் காவேரி சாரதா கிட்ட, "அம்மா இவங்களெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா. எனக்கு அடிக்கடி கனவெல்லாம் வரும்னு சொன்னேன்ல. அதுல இவங்க எல்லாருமே இருந்தாங்கம்மா. ஆனா, அந்த பெரிய வீடு தான் இல்ல. அந்த பெரிய வீட்ல நான் பார்த்தேன்ல, அவங்களா இவங்க மாதிரி எனக்கு தெரியுதும்மா" அப்படி சொல்லிட்டு காவேரி சாரதா கிட்ட சொன்னதும், சாரதாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "அது எப்படி? நம்ம இப்ப தாண்டி பார்க்குறோம். அது எப்படி உனக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும்?" அப்படி சொல்லிட்டு சாரதா காவேரி கிட்ட கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "தெரியலையே, ஒண்ணும் புரியலையே" அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல சாரதா இருந்துட்டு, "இதெல்லாம் உனக்கு போன ஜென்ம பந்தமா இருப்பாங்களோ என்னமோ இவங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "ஓ! அப்படி சொல்றியாம்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இங்க சாரதா விஜய் கிட்ட போயிட்டு, "விஜய் தம்பி நீங்க சொன்ன மாதிரி காவேரி இங்க உள்ளவங்க எல்லாத்தையும் பார்த்ததும், இவங்கலாம் முன்னாடியே பார்த்த மாதிரி எனக்கு தெரியுதும்மா" அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டா. அதனால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசுலாம் காமிச்சோனே ஞாபகம் வந்துடும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "ஆமா அத்த காவேரியோட பிறந்த நாள் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நம்ம எல்லாரையும் வர வச்சு அவ நான் பிறந்த நாள் அன்னைக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் குடுத்தேனோ, அதெல்லாம் காவேரிக்கு மறுபடியும் கிடைக்கிற மாதிரி பண்ணி, அந்த பர்த்டேவ நம்ம கிராண்டா பண்ணணும். அது மூலமா காவேரிக்கு பழசெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "கண்டிப்பா தம்பி பழசெல்லாம் அவ ஒண்ணு ஒண்ணா பார்த்தான்னா கண்டிப்பா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும், "சரி நாங்க கிளம்புறோம். அதான் உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதுவும் இல்லாம உங்க தாத்தா வேற என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாரு. உங்க தாத்தாவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், எங்க தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இங்க தாத்தா காவேரிக்கு இவ்வளோ பெரிய நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம். காவேரி என்கிட்ட ரொம்ப சகஜமா, அன்பா பேசுறாளே! ஆனா உண்மையெல்லாம் காவேரிக்கு தெரிஞ்சுனா, காவேரி என்ன வெறுத்துருவாளோ! அப்படின்னு தாத்தா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. சரி நாங்க கிளம்புறோம்ன்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. விஜய் நானே உங்கள வண்டியில வந்து ட்ராப் பண்றேங்கிறாங்க. இல்ல நாங்க ஆட்டோக்கு சொல்லிட்டோம். ஆட்டோலயே கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், ஆட்டோ வந்துடுது. இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனாலும் உங்க மேல அவ்வளவு மரியாதையா இருக்கா. அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே தாத்தா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து நீங்கலாம் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுனா, அவளால தாங்கிக்கவே முடியாது தாத்தா. இப்ப கூட உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா பேசிட்டு போனா. அவளுக்கு நீங்க எங்கேயோ உள்ளுக்குள்ள ஞாபகம் இருக்க போய் தான் வந்து அவ வந்து உங்ககிட்ட அவ்வளவு அன்பா பேசுறா. அப்படின்னு விஜய் வந்து தாத்தாவ பார்த்து சொல்றாங்க. உடனே "நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடைக்காதாடா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவ மன்னிச்சானா, "நானும் உங்கள மன்னிக்கிறேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க காவேரியும் சாரதாவும் இருந்துகிட்டு வீட்டுக்கு வந்ததும் காவேரி சாரதா கிட்ட, "ஆமா விஜய் அவரோட தாத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருமேவும் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்குதும்மா இன்னும். அவங்கலாம் ஏற்கனவே நம்மகிட்ட பேசி பழகுன மாரியே எனக்கு தோணுது இன்னும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சாரதா நினைக்கிறாங்க. இங்க விஜய் சாரதா கிட்ட போயிட்டு, "அத்த நான் காவேரிக்காக பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ் இது. இத காவேரி கிட்ட குடுங்க. அவள் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சாரதா கிட்ட சொன்னதும், சாரதா "இங்க பாருடி உனக்காக அம்மா பிறந்தநாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அந்த சேலைய பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி அந்த சேலைய பார்த்ததும், "எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. "என்னடி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "அம்மா இந்த சேல நான் இதுக்கு முன்னாடி கட்டியிருக்கேன்ம்மா. எங்கேயோ எனக்கு ஞாபகம் இருக்குது." அப்படிங்கிறாங்க. "ஏய் இந்த மாதிரி கலர்ல இப்ப தாண்டி நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்துருக்கேன். இது மாதிரி உன்கிட்ட புடவ இருக்கு தங்கம்." அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. "இல்ல எனக்கு இத கட்டின மாதிரியே ஃபீல் இருக்கும்மா அந்த சேலைய பார்த்ததும்." அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. இங்க விஜய் நெனச்ச மாதிரியே இங்க காவேரிக்கு அந்த சேலை ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் மறுபடியும் காவேரி வீட்டுக்கு வரும்போது, அவங்களோட ரெட் கலர் கார்ல குட்டி காவேரிய கூப்ட்டு வர்றாங்க. வாசல்ல அந்த கார நிக்க வச்சுட்டு வெளியில இறங்குனதும், இங்க காவேரி அந்த கார பார்த்ததும் அவங்களுக்கு, "இ இந்த கார நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே! காரு எங்கேயோ" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் ஞாபகம் வருது காவேரிக்கு. ஆனா ஃபுல்லா எல்லாமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த கார்ல போயிட்டுருக்கும்போது தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு காவேரிக்கு யோசனை வருது. உடனே சாரதா கிட்ட போயிட்டு, "அம்மா அந்த கார் இருக்கு பார்த்தியா? அந்த கார்ல நான் போகும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாரி இருக்குதும்மா. அந்த கார் இந்த கார் எனக்கு ஞாபகம் இருக்குதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா கத்துறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, சரிடி அமைதியா இருடி. எதுக்குடி இவ்வளவு எமோஷனல் ஆகுற?" அப்படின்ட்டு இங்க காவேரிய சமாதானப்படுத்துறாங்க. இந்த நேரத்துல விஜயும் அங்க வந்ததும், காவேரிக்கு அந்த காரு ஞாபகம் இருக்குது.
ஆக்சிடென்ட் ஆனதும் ஞாபகம் இருக்குது. ஆனா என்ன மட்டும் என் காவேரிக்கு ஞாபகம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்னாச்சு மிஸ்? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு காவேரி கிட்ட கேட்குறாங்க. உடனேவும் இங்க சாரதா இருந்துகிட்டு, "ஒண்ணும் இல்லடா, மிஸ்ஸு ஏதோ பார்த்து பயந்துட்டாங்க" அப்படின்ட்டு, "காவேரி இந்தா தண்ணி குடிடி" அப்படின்னு சொல்லி தண்ணி குடுக்குறாங்க. உடனேவும் காவேரி அமைதியா சாந்தமாயிடுறாங்க. இந்த நேரத்தில விஜய் இருந்துட்டு, பூவு, எல்லாமேவும் அந்த பர்த்டேக்காக காவேரிக்கு குடுத்ததெல்லாம் கையில வச்சு கொண்டு வர்றாங்க. அத பார்த்ததும் இங்க காவேரிக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. விஜய் அதே ட்ரெஸ் வேற போட்டுட்டு வர்றாங்க. இதெல்லாம் எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். ஆனா எங்கன்னா என்னால ஞாபகப்படுத்தவே முடியலையே! அப்படின்னு காவேரி மறுபடியும் யோசிக்கிறாங்க. "அத்த இத காவேரி கிட்ட குடுங்க அத்த. இதெல்லாம் நான் அவ பர்த்டேக்காக கொண்டு வந்தது." அப்படி சொல்லிட்டு இங்க விஜய் காவேரி கிட்ட குடுக்க சொல்றாங்க. "மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமே. ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "தேங்க் யூடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காவேரி அந்த குழந்தைக்கு முத்தம் குடுக்குறாங்க. அந்த நேரத்தில விஜய் வந்துட்டு, "ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "தேங்க் யூ" அப்படின்ட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சார் வந்துட்டு, "இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்ல காவேரி பிறந்த நாள கொண்டாட போறோம். நீங்க எல்லாரும் வந்துடுங்க." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், காவேரி இருந்துட்டு, "அம்மா என் பிறந்த நாள் எதுக்கு கொண்டாடணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இருடி நம்ம கொண்டாடுவோம்டி" அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்க நிவின், யமுனா, குமரன், கங்கா எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்க காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. எல்லாரும் சேர்ந்துட்டு "ஹேப்பி பர்த்டே காவேரி" அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி வெளில வந்துட்டு சர்ப்ரைஸா, "நீங்கலாம் எப்படி இங்க வந்தீங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு வந்திருக்கீங்க." அப்படி சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டி. அதனால நேர்ல பார்த்து விஷ் பண்ணலான்னு நாங்க சர்ப்ரைஸா வந்தோம்." அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. "இவன் பிறந்த நாள் அவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருக்கீங்களா எல்லாரும்?" என்னால நம்பவே முடியல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏன்க்கா உன் பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா கேட்குறாங்க. உடனே குமரன் பொண்ணு இருந்துகிட்டு, "சித்தி உனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அம்மா போகணும்னு சொன்னாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தி" அப்படிங்கிறாங்க. "தேங்க்யூடா தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி அந்த குழந்தையும் கொஞ்சுறாங்க. "இங்க பாரு இதுதான் வந்து அம்மு." குழந்தைங்க 2 பேரும் இன்ட்ரோ குடுத்து 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதுல கங்காவுக்கும், குமரனுக்கு, நிவின், யமுனா எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்ததுல அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே காவேரி மாதிரி இருக்கலன்னு சொல்லிட்டு யமுனாவும், கங்காவும் அப்படியும் காதுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க குசு குசுன்னு. இத பார்த்துட்டு, "என்ன அந்த குழந்தைய பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த குழந்தைய பார்த்தோனயும் உனக்கு எப்படி அப்படியே அட்டாச் ஆச்சோ, எங்களுக்கும் அப்படியே அட்டாச் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதேதான் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்களுமா?" அப்படின்ட்டு இங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "காவேரி இந்த மெத்துல ஏதோ துணிய காய போட்டுருக்கேன். அத போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அனுப்பி விடுறாங்க. உடனே, "எம்மா என்னதான் வேல சொல்லுவியா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல எனக்கு வேல சொல்லக்கூடாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "போடி போய் எடுத்துட்டு வாடி" அப்படி சொன்னதும், போய் எடுக்க போறாங்க. இங்க கங்கா, "விஜய் எப்படி இருக்கீங்க? உங்கள பார்க்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம்." அப்படி சொல்லிட்டு இங்க யமுனா, கங்கா எல்லாம் நிவின் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. "இந்த பிறந்த நாள்ல சாக்க வச்சு நாங்க வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லினோம். எனக்கும் உங்கள எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு விஜய் சொல்றாங்க. உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியேவும் சந்தோஷமா கட்டிப்பிடிக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "இதான்டா உன்னுடைய பெரியம்மா, இதுதான் உன் சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவையும், அமுனாவையும் சொல்றாங்க. நிவின சித்தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி, "என்னம்மா மொற வச்சுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ தான் பாட்டின்னு சொன்ன. இவங்க எதுக்கு பெரியம்மா, சித்தப்பான்னு, சித்தின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னம்மா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படி சொல்லிட்டு காவேரி ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும், "ஏன்டி குழந்தைகிட்ட மொற வச்சு சொல்றது தப்பாடி? அதெல்லாம் ஒண்ணும் உனக்கு தெரியாது." அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. சரி பிறந்த நாளுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டோம்ல, கேக் வெட்டிறலாமா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி பிறந்த நாளுக்கு வாங்குன அதே கேக்கையும் இங்க விஜய் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே கேக்கு இருக்குது. காவேரி போய் அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வர சொல்றாங்க. அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து காவேரி ஏற்கனவே பர்த்டேக்காக போட்டிருந்த எல்லாத்தையும் காவேரிய போட்டு வர சொன்னதும், காவேரிக்கு இங்க பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர்ற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி கேக் கட் பண்ணியிருக்கேன். சுத்தி எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனா எந்த இடம் தான் எனக்கு தெரியல. அந்த பெரிய வீடு மாதிரி இருக்குது. இவங்கலாம் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்களா? அப்படின்னு காவேரிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. ஆனாலும் காவேரி ரொம்ப யோசிக்காம கேக்க கட் பண்ணி குழந்தைக்கு ஊட்டுறாங்க. எல்லாருக்கும் ஊட்டுறாங்க. அப்ப விஜயும் ஆன்னு சொல்றாங்களா? "ஏய் அதான் தம்பிய சொல்றாங்களேடி, ஊட்டுறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ அதெல்லாம் செய்ய முடியாது. இந்தாங்க கையில வாங்கிக்கோங்க" அப்படின்னு காவேரி கையில குடுக்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு காவேரிக்கு கேக் எடுத்து ஊட்டுறாங்க. "ஏய் தம்பி குடுக்குறத வாங்கிக்கோடி" அப்படிங்கிறாங்க. "அம்மா நீ கொஞ்சம் ஓவரா தான் போற" அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குட்டி காவேரிக்கு மட்டும் இங்க காவேரி கேக் கட் பண்ணி ஊட்டி விடுறாங்க. இங்க விஜய், காவேரி குழந்தையோட சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுறத பார்த்துட்டு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரியும் காவேரி விஜயோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். காவேரி கிட்ட எப்படியாவது விஜய பத்தி பேசி விஜய் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கங்காவும் நினைக்கிறாங்க. கங்கா காவேரி கிட்ட பேசினா இதெல்லாம் சம்மதிப்பாளான்னு தெரியல. ஆனாலும் அவளோட வாழ்க்கைக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா வந்து யமுனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரிக்கு இதெல்லாம் எங்கேயோ நான் பார்த்த மாரி இருக்கு. ஆனா இங்க தான் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.